நம்ம பசங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, அண்ணே ஜனநாயகன் படத்தோட டிக்கெட்டை வந்து நிறையா காசு அதிகமாக கொடுத்து விற்கிறாங்கண்ணே அப்படின்ட்டு. நீங்கள் ஃப்ரீயாகவே கேளுங்க ப்ரோ அப்படின்னா நான் சொன்னேன், சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன். ஃப்ரீயாக கேளுங்க ப்ரோ கொடுப்பாங்க, கொடுக்கலன்னா டிஎம்கே ஓட்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுங்க. இந்தா தம்பி வச்சுக்கோப்பா, டிவிக்கு ஓட்டு போட்டிருப்பா அப்படின்னு கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால் வந்து சும்மா ஒரு இதுக்கு தான் சொல்கிறேன். சரிங்களா? 200 மட்டும் வாங்க போதும். ஃப்ரீயாலாம் காசு தரேன், ஃப்ரீயாலாம் நீங்கள் டிக்கெட் கொடுக்க வேண்டாம். நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் 200 டிக்கெட்டுக்கு 200 மட்டும் வாங்கிட்டு டிக்கெட்டை கொடுங்க, நாங்கள் போய் படத்தை பார்த்துக்குறோங்க. ஃப்ரீயெல்லாம் வேண்டாம், ஓசியெல்லாம் அது வேண்டாம் சொல்கிறேன். சும்மா ஒரு காமெடிக்கு சொன்னேன். அதனால் 2000 4000 5000 அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க டிக்கெட்டுக்கு. பாவம் நம்ம பசங்க எல்லாருமே வந்து பெரிய ரிச் மேன்லாம் கிடையாது. நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ரிச் மேன் கிடையாது. எல்லாருமே வந்து மிடில் கிளாஸாக தான் இருப்பாங்க. டெய்லி ஒரு 1000 2000 தான் சம்பாதிப்பாங்க. சரிங்களா? அவங்ககிட்டலாம் வந்து 4000 5000லாம் வாங்காதீங்க, பாவம் அவங்க. சரிங்களா? விஜயனனுக்காண்டி வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 4 மணிக்கு முன்னாடி பார்த்தாங்க. இப்போ 4 மணி ஷோ கட் பண்ணதுனால 9 மணி ஷோக்கு வந்து பார்க்குறாங்க. அண்ணனை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்க்ரீனில் பார்த்துடணும்னு ஒரு எதிர்பார்ப்போட பார்க்காங்க. அவங்ககிட்ட வந்து காசு அதிகமாக வாங்காதீங்க, பாவம் அது. சரிங்களா? இதெல்லாம் தளபதி விஜயனே சொல்லணும். அண்ணா வாயே திறக்க மாட்டேங்காங்க. அண்ணன் வந்து மலேசியா போயிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போனவங்க வெளியே வரவே இல்லை. அண்ணன் ஒரு வீடியோ விட்டால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரிலாம் காசு அதிகமாக வாங்காதீங்கப்பா அப்படின்னு வீடியோ போடுறவங்களும் இல்லையா கூட இருக்காங்களா ஒரு 4 பேர் ஆச்சரியக்குறி. அப்படிதான் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட சொல்லியாவது வந்து இந்த மாதிரி நான் டிக்கெட்லாம் வந்து அதிக காசில் விற்காதீங்கப்பா அப்படின்னு அண்ணன் சொல்லணும். அதுவும் சொல்ல மாட்டேங்காங்க. அந்த 4 ஆச்சரியக்குறியும் வந்து கோயிலாக போகிறாங்க. ஜனநாயக படம் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு கோயிலில் போய் ப்ரேயர் பண்ணுற மாதிரி வந்து ஆட்சிக்கு வந்துட்டா நல்லா இருக்கும்பா அப்படின்னு மக்கள் நினச்சிருவாங்கன்னு நினைக்காங்க போல. எந்த மாதிரி அரசியல் பண்ணுறாங்கன்னு தெரில. ஒரு மாதிரி காமெடியாக தான் இருக்குது. எனக்கு விஜயனை படத்தை பார்க்குறோன்னு இல்லையா, அந்த டிவிக்கில் இவங்க பண்ணுற இதெல்லாம் வந்து செம்ம காமெடியாக நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது எனக்கு. ஆனால் இந்த டைம் எனக்கு இந்த படம் பார்க்கணும் ஒரு ஆர்வமே போயிடுச்சு. விஜயனை படம்லாம் ரொம்ப ஆர்வமாக போய் பார்ப்பேன். ஏன்னா டிவிக்கு இது பார்க்கும்போது டிவிக்கில் இவங்க பண்ணுறதே பெரிய படம் மாதிரி தான் இருக்குது. ஒரு வாரமும் ஏதாவது ஒன்று பண்ணுறாங்களா, நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக தான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி பார்ப்போம், சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? விஜயனுக்கு கண்டிப்பாக 2026 வெற்றி நிச்சயம். அண்ணன் எப்படி சொல்லுவாங்க? கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படி தானே சொல்லுவாங்க. அதே தான், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்.